ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நான் புதுசாக வாங்கின ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேனோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா கிரானைட் கோட்டிங் ஒரு டிசைனோடு நான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப நாளாக எனக்கு இது வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. இதை வந்து நான் ஆன்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ எனக்கு அன்பாக்சிங் பார்க்கலாம். நான் 1 டேலேயே எனக்கு டெலிவரி கிடச்சிருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே என்னென்ன வந்திருக்கு, எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிற இந்த பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா கரோட் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரிவ்யூ நல்லா இருந்தது. ஸோ வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறேன். ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா லிட் இருக்குது. லிட்டு வந்து நல்லா ஹெவியாக இருந்ததுங்க. அதோட மூடியில் அந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா வுட்டு மாதிரி இருக்கும், பட் வுட்டு கிடையாது. சும்மா அந்த ஃபினிஷிங் மட்டும் அப்படி கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, சூப்பராக. கீழே போட்டால் கூட உடையாது, டெம்பர்ட் லிட்டு தான். அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரை பேன் இருக்குது. இதுவுமே நல்லா சேஃபாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஹேண்டிலுக்கெல்லாம் பாருங்களேன், அந்த இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, டக்குன்னு உங்களுக்கு சைடில் ஏதாவது உடையாமல் இருக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து அதோடவே அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி நம்ம இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரை பேன். ரொம்ப ஓவர் வெயிட்டும் கிடையாது, அதே நேரத்தில் வெயிட் இல்லாமையும் இல்லை. நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அந்த ஃப்ரை பேனை விட கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. சில ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. என்ன தான் கோட்டிங் இருந்தால் கூட கொஞ்சம் சொரசொரப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். பட் இது நல்லா சாஃப்டாக சூப்பராக ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. இது கூட வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரீயாக அதிலேருந்து ஒரு ஸ்பேச்சுலா கரண்டி வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பேனை விட இந்த கரண்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பிராண்ட்லேயே வந்து வுட்டில் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க ஃபினிஷிங். நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ தாங்க ஓவராலாக நமக்கு வந்த ப்ராடக்ட்டு. இது ஒன்று இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த ஃப்ரை பேனோட பிராண்ட் பார்த்திங்கன்னா கரோட். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, பட் நேரான ஷாப்ஸில் கிடைக்குமா அப்படின்ட்டு தெரியல. இதில் வந்து திக்னஸ் வந்து 3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 லேயர் இருக்குது அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு நல்லா திக்காக தான் இருக்குது. ஸோ உடம்புக்கு வந்து அவ்வளோ கெடுதல் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் நான்ஸ்டிக் வந்து கெடுதல் தான். இப்போ நான் பிடிச்சிருக்கிற அந்த ஹேண்டில் கூட வுட்டு டைப் தான், பட் வுட்டு கிடையாது. அது ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம்லாம் உடையிற மாதிரி தெரியல. அதே மாதிரி பேக் சைட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா எலக்ட்ரிக் ஸ்டவ்வு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. சாண்ட்விச் பாட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இப்போ பார்த்திங்கன்னா உள்ள அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அடுத்ததாக லிட்டு நான் முதவே சொன்ன மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அதே மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக உட்காருது. சிலது பார்த்திங்கன்னா லிட்டுக்கும் அந்த ஃப்ரை பேனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இது அப்படி இல்லை, கரெக்டாக லாக் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நமக்கு இப்போ ஃப்ரீயாக வந்து அந்த ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க. அது எப்பயுமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இந்த டைமில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. இதோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 26 தான். நார்மலான ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு வந்து 24 சென்டிமீட்டர் போதுமானதாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இந்த சமையலுக்கு அடிக்கடி தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் தான். அது ஏன்னு தெரில, இந்த கரண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக எலகண்ட்டாக இருக்குது. என்னதான் நான்ஸ்டிக் வந்து கெடுதல் அப்படின்னாலும் சில நேரத்தில் நமக்கு வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் தேவைப்படுது. எங்கிட்ட வந்து ஒரு 3 பாத்திரம் இருக்குங்க. ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேன், அப்புறமா ஆப்பச்சட்டி. இது 3மே வந்து எங்கிட்ட நான்ஸ்டிக்கில் நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா யூசர் மேனுவல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வாங்கியிருக்கிறது 26 சென்டிமீட்டர். இன்ச்சில் சொல்லணுன்னா 10 inch அந்தளவுக்கு இருக்கிற ஒரு ஃப்ரை பேன் தான் நான் வாங்கியிருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு டயாமீட்டர் அப்படின்னா என்னென்னு தெரியாது. இந்த ஃப்ரை பேனை வந்து கிராஸில் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 சென்டிமீட்டர் வரும். அதை தான் வந்து டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் நீங்கள் வாங்குறீங்களோ அதில் போய்ட்டு ரிவ்யூஸ் பாருங்கள். எதுக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூசர் மேனுவலில்
எக்ஸ்ட்ரா கேரிங் நீங்கள் என்னென்ன பண்ணுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு இதை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். கோட்டிங்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாமல் லாங் லாஸ்டிங்காக எப்படி வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத, லாங் லைஃப் வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து அதை இப்போ செஞ்சே உங்களுக்கு காமிச்சிட போகிறேன். நிறைய பேர் வந்து புதுசாக இருக்கிறவங்க வாங்கலான்னு ஆசைப்படுறவங்களுக்காக இப்போ நான் இதை செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மல் வாட்டரில், சுடுதண்ணியெல்லாம் ஊற்றலை, நார்மலான பச்சை தண்ணியில் தான் நான் இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு எப்பயுமே நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வந்து தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த எக்ஸோ பார், விம் பார்லாம் வருது இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பர்லாம் கொஞ்சம் ரொம்ப சொரன்னு இருக்கும். அது கோட்டிங்கை வந்து அழிச்சு எடுத்துரும். நான்ஸ்டிக் பாத்திரத்துக்குனே வந்து நிறைய ஸ்க்ரப்பர் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு போடும்போது அது வந்து கீறல் படாது. அதுக்காக தான் நம்ம அது மாதிரி தனியாக வச்சுக்கிறது. ஸோ இது எல்லா பக்கமும் நான் இப்போ வந்து சோப்போ இல்லை சோப் லிக்விடோ எது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா பாத்திரம் கழுவுறதுக்கு, அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அலசிடலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு டைமுமே நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரை பேனு. நான் வந்து நிக்கீஸ் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரை பேனில் வாங்கினது இல்லைங்க. இப்போ இதுக்கு தேவைப்படுறதுனால தான் நான் வாங்குகிறேன். இதோட நான் இப்போ வந்து 2வது தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இப்போ கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் எப்பயுமே வந்து நான்ஸ்டிக் பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. அதில் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு அதுதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நல்லா சூடாயிருச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 2 ட்ராப் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு துணியோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதை வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒன்றும் வந்து இரும்பு பாத்திரம் இல்லைங்களா, அதனால வெளிப்பக்கமெல்லாம் நம்ம ஆயில் நிறையா அப்ளை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உள்பக்கமாக மட்டும் லைட்டாக, அதுவும் கொஞ்சமாக மட்டும் ஆயில் எல்லா பக்கமும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கோட்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அவ்வளோதான், அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதாகாமல். ஸோ இவ்வளோதாங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைமும் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி அடுப்பில் வச்சு இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரும். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. எனக்கு வந்து ஃப்ரை பேன் தேவைப்பட்டது, அதனால் நான் வந்து அமேசானில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்கினேன். நீங்கள் ஃப்ரை பேன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ரைஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் அண்ட் என்னோடய ரிவ்யூவை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். லேட்டராக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை ப்ரீ ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700, ஷுவராக சொல்ல முடியாது, அரௌண்ட் 1700 வாங்கினேன். இப்போ ப்ரைஸ் எப்படி இருக்குது, அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 100 rupees, 150 அந்த மாதிரி ஆஃபரில் கூட கிடைக்கலாம். கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட அல்லது இன்ட்ரெஸ்டான ஒரு ரிவ்யூவோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.